ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளில் சில பேருக்கு நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. அந்த குலதெய்வம் வந்துட்டு நம்ம வீடு தேடி வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட குலதெய்வம் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல என்னோட கோவில் இருக்குது, இங்கே வந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் மூலமாகவோ கனவின் மூலமாகவோ உங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் வந்து உணர்த்துங்க. இந்த இடத்துல நான் இருக்கேன், நீ தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் வந்துட்டு உங்களை தொடர்பு கொள்ளுங்க. அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் வழி வழியாக பண்ணிக்கிட்டு வந்த வழிபாடு. நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக செய்து வந்த ஒரு சாஸ்திரபூர்வமான வழிபாடு. நம்ம முன்னோர்கள் இதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே ஒரு 2 மண் செம்பு கட்டாயம், இதுக்கு வந்துட்டு மண் செம்பு தாங்க வாங்கணும். புதுசாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. குலதெய்வம் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு மண் செம்பு 2 வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது சுத்தமான தண்ணி, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி தாங்க எடுக்கணும். அதுவும் பாருங்கள், ஒரு சில நேரம் அந்த பானை நிறை பானையிலேருந்து தான் தண்ணீர் எடுக்கணும். அந்த தண்ணீரை எடுத்துட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு கட்டாயம் சந்தனம் தொட்டு வைக்கணுங்க. தொட்டு வச்சுட்டு அதுக்கு பூ வச்சுக்கணும். இது இந்த வழிபாடு எங்கே பண்ணணும்னா நம்மளோட பூஜை அறையில் தாங்க பண்ணணும். நம்ம சாமி எங்கே வச்சுருக்கோமோ மற்ற சாமியில் அங்கே தாங்க பண்ணணும். பண்ணிவிட்டு நாம் வந்து விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, தினமுமே விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கேற்றும் போது இந்த 3 விளக்கு ஏற்றிருக்கேன் இல்லையா, குறைந்தது 3 விளக்குனாலும் ஏற்றணும். அதில் வந்துட்டு ஒரு விளக்கு வந்துட்டு அகல் விளக்காக ஏற்றணும். அந்த அகல் விளக்கு வந்துட்டு குலதெய்வத்துக்கு நம்ம பஞ்சு திரியோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நூல் திரியோ போட்டு ஏற்றணுங்க. நீங்கள் இது வந்து தினமுமே செஞ்சுட்டு மனசுருகி, தெய்வமே நீங்கள் எங்கே இருக்கீங்க, தயவு செஞ்சு என்னை தேடி வாங்க, நீங்கள் எங்கே இருக்குன்னே தெரியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுருகி வேண்டுங்க. குடும்பத்தோடு வேண்டுங்க. குடும்பத்தோடு நின்று உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே குளிச்சுட்டு நின்று வேண்டுங்க. இது எத்தனை நாள் உங்கள் குலதெய்வம் கட்டாயம் தொடர்பு கொள்ளும் வரைக்கும் நீங்கள் வந்து வேண்டுங்க. இது எத்தனை நாட்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் குறைந்தது 48 நாட்களுக்காச்சும் பண்ணுங்க. பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை வந்து தொடர்பு கொள்ளும் உங்களோட குலதெய்வம். கண்டிப்பாக வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்க. இது நிறைய பேர் வந்துட்டு இதை செஞ்சு அவங்களோட குலதெய்வத்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இப்போ போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.